கோயம்புத்தூர்ல ஒரு 7வது படிக்கிற பையனை அவனுடைய ஃப்ரெண்ட்ஸே அடிச்சு கொன்னுட்டு புதைச்சிருக்கானுங்க. இது எங்க நடந்திருக்குன்னா கோயம்புத்தூர்ல இருக்க இருகூர்ன்ற இடத்துல தான் நடந்திருக்கு. பாரதி ராஜான்றவருடைய 13 வயசான பையன் தான் திவிஷ். இவரு 7ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருந்திருக்காரு. இப்போ ஸ்கூலு ஆனுவல் லீவுனால திவிஷும் இவருடைய 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அங்க இருக்க ஒரு கால்வாய்க்கு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம்ல போயிருக்காங்க. அப்ப இவங்க 3 பேரும் மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது இவங்க 3 பேருக்கு இடையே ஏதோ வாக்குவாதம் ஆயிருக்கு. வாக்குவாதம் முத்தி போய் திவேஷுடைய 2 ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து அங்க இருக்க ஒரு காலி சரக்கு பாட்டில எடுத்து திவிஷ தாக்குறானுங்க. இவனுங்க 2 பேரு தாக்குனதுல திவிஷ கொன்னுறானுங்க. கொன்னுட்டு அங்க இருக்க கால்வாய் கரையிலேயே திவிஷ புதைச்சிட்டு வந்துடுறானுங்க. நைட் நேரம் ஆகுது, இன்னும் திவிஷ காணமே அப்படின்னு சொல்லிட்டு திவிஷுடைய பேரண்ட்ஸ் தேடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ திவிஷுடைய பேரண்ட்ஸ் இந்த 2 பசங்க கிட்ட கேட்கும் போது இந்த 2 பசங்களும் திவிஷ யாரோ கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தசை திருப்பி இருக்கானுங்க. அப்புறம் திவிஷுடைய பேரண்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே போலீஸ் இந்த 2 பசங்களையும் தனித்தனியா விசாரிக்கிறாங்க. தனித்தனியா விசாரிக்கும் போது இந்த 2 பசங்களும் மாத்தி மாத்தி பேசி மாட்டிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் தான் இவனுங்க பண்ணதையெல்லாம் போலீஸ் கிட்ட சொல்லிருக்கானுங்க. ஒரு 13 வயசு பசங்க கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சிருக்கானுங்க பாருங்க. ஃபியூச்சர் யங்ஸ்டர்ஸ் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பேசும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கும்போது ரொம்பவே பயமா இருக்கு. ஒரு 13 வயசு பசங்க என்ன மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்கானுங்க பாருங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க.